cepat. எங்க மாமியார் வேணாம் இருக்காங்க அதை சொல்றாரு. அவ்வளோதான், வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. நீ மோட்டர் போட வேண்டியதுதான். பார்த்து ஆக்சுவலாக இன்றைக்கி டேங்கை க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க. இப்போ மூத்தாரும் வருவாங்க. இங்கே என் பையன் விளையாடிட்டு இருக்காரு. காலையிலே இடியாப்பம் வைக்குது. என் ஹஸ்பண்ட் வந்தது இல்லாமல் என்னையும் கூட சேர்த்து கூட்டிகிட்டு வந்துட்டார். ஏன்னா இந்த பாருங்க பக்கெட்லாம் ரெடியாக இருக்குது. இந்த பக்கெட்டில் வந்துட்டு அவர் எடுத்து கொடுப்பாராம், பிடிச்சி நான் ஊற்றணுமா. என் ஹஸ்பண்டுக்கு என்னன்னு தெரியல, அவர் எங்கே போனாலும் கூட கூட்டிகிட்டு சுற்றிட்டு இருக்காப்புல மனுஷன்னு. இந்தா முட்டை மூத்தாரும் வந்துட்டாரு. தண்ணி அங்கே நாங்கள் ரிலீஸும் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் கீழ் வீட்லேயும் சொல்லியாச்சு எடுக்க சொல்லி, பக்கெட்டில் எடுத்து பிடிச்சி வச்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு. அந்த வால்வை க்ளோஸ் பண்ணுறாரு என் ஹஸ்பண்ட். இனிமேல் யாருக்கும் தண்ணி போகாது. எப்போவுமே நாங்கள் வந்துட்டு எங்கள் வீட்டு வேலையை நாங்களே தான் பார்த்துப்போம். முடிஞ்ச அளவுக்கு யாரையும் கூப்பிட்றது கிடையாது. எவ்வளோ அழுக்காக இருக்குது தண்ணி. அது என்னென்னா இங்கே வந்துட்டு அது தண்ணி ரொம்ப கருப்பாக இருக்கு இல்லையா, இங்கே வேண்டாம் சொல்லிட்டாங்க. ஹஸ்பண்ட் அங்கே ஊற்றுறாரு. பின்னாடி வந்து செடி கொடியெலாம் இருக்கு இல்லையா, அங்கே. என்னோடய ஹஸ்பண்டுக்கு எப்படின்னா, நம்மளால் முடிஞ்ச வரையும் நம்மளே பார்த்துடணும். நமக்கு செய்ய முடியும் தெரியும் அப்படின்னா அது நம்ம பார்த்துடணும். முடியாது தெரியாத விஷயத்தை தான் நம்ம வெளியில் போய் கேட்கணும் அப்படின்னு ஒரு மைண்டு. அதனால இதெல்லாம் அவரே தான் பார்த்துப்பார். வீட்டில் பெயிண்ட் வேலை வரைக்கும் அவர் தான் பார்ப்பார். எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்ட் ஆல் இன் ஆல். அப்பா எவ்வளோ அழுக்காக இருக்குது. நாங்கள் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணிட்டு போனது. இப்போ வந்து ஒரு 2-3 மந்த்ஸ் ஆயிடுச்சா. ப்ளஸ் கீழே இருக்கவங்க யூசேஜெலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களும் யூஸ் பண்ணுறதுனால டேங்க் ஒரு நாளைக்கு 4-5 வாட்டி போடுறோம். பாசை பிடிச்சிருக்கோம். எங்கள் மூத்தர் ஐடியா கொடுக்குறாரு, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் தான் செய்கிறதா இருந்துச்சு. முன்னாடிலாம் எங்கள் மச்சனை இருந்தாங்க. அவர் பேர் சுதின்னு சொல்லி கூப்பிடுவோம். அவரும் இவரும் தான் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. வீட்டு வேலையும் சரி எல்லாமே ஷேர் பண்ணி தான் பண்ணுவாங்க 2 பேரும். இப்போ அவர் வந்து துபாய்க்கு போயிட்டார். அவருக்கப்புறம் தனியாக தான் என் ஹஸ்பண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து மூத்தார் இருக்கிறதுனால அவர் ஹெல்ப்புக்கு கூட்டுக்கிட்டோம். ஆக்சுவலி மூத்தார் செய்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் பேச்சுவார்த்தை இருந்துச்சு. கடைசியில் என் ஹஸ்பண்டே இறங்கிட்டாங்க. அவர் ஜஸ்ட் ஹெல்ப் தான் பண்ணுறாரு. காலையிலே இறங்கிட்டோம். ஏன்னா வெயில் வரத்துக்கு முன்னாடியே செஞ்சிடலாம் அப்படி சொல்லிட்டு. மணி பார்த்தீங்கன்னா 7 தான். எப்படி வெயில் இருக்குது பாருங்கள் 7 மணிக்கு. அங்கே ஹோல் இருக்குது. அப்பா எவ்வளோ கருப்பாக வருது பாருங்கள். ஃபுல்லாக மண் அழுக்கும் தான் இருக்குது.
குழாவை ஓப்பன் பண்ணால் தண்ணி வந்து கருப்பு கருப்பாக வருது. அப்புறம் என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் வந்து சொன்னேன். அவரும் வந்து காலையில் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஏகப்பட்ட டஸ்ட்டு இருந்துச்சு. அப்புறம் சரி இன்றைக்கி இறங்கிடலாம் பார்த்த உடனே இறங்கிட்டாங்க. எங்கள் மூத்தார் பாருங்க டீ குடிச்சிட்டு தெம்பாக வந்திருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாகவே எடுங்க, ஹைட்டு தூக்காதீங்க. கிடைச்ச கேப்பில் என் மூத்தார் வந்து வாக்கிங் பண்ணுறாரு. வெயிட் லாஸ். வீடு துடைக்கிறது வீணாக போச்சு, நீ புதுசு தான் வாங்கணும், தூக்கி போட்டாச்சு நாங்கள். ஆக்சுவலி நாங்களாம் ஹெல்ப் பண்ண வந்திருக்கோம். எப்படி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. எப்பவுமே மூத்தார் வந்தாங்கன்னா இங்கே தான் தூங்குவாங்களா அந்த சொல்றாரு. இன்னொரு வீடு கட்டலாமான்றாரு. வீட்டுக்கு சொந்தக்காரங்க நம்மளை தூக்கி போட்டு மிதிப்பாங்க. மூத்தார் வந்து ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறத பற்றி பேசுகிறாரு. ஆம்பூரில் இருக்காங்களா? எங்கள் மாமியார் வேணான்னுட்டாங்க, அதை சொல்கிறாரு. Jesus. உதவி பண்ண வந்துட்டு நாங்கள் என்னமா உதவி பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. என்னது இதில் தான் அரிசியெல்லாம் கழுகிட்டு இருக்காங்க. எல்லாம் பாருங்கள், வீடு கிட்ட கிட்ட கட்டியிருக்காங்க. எவ்வளோதான் டிஸ்டன்ஸு அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கும் ஜான் அளவு தான் இருக்குது, ஸ்பேஸே இல்லை. இதை பார்த்தீங்கன்னா பூசு வேலையாக நடந்திருக்காது. இங்கெல்லாம் எங்கே இடம் விட்டால் தானே கரெக்டாக கட்டியிருப்பாங்களா, அதனால நமக்கு கட்டுறதுக்கு கூட இடம் கொடுக்கல. எப்படி கட்டுவாங்க, அதான் பூசு வேலைலாம் பாருங்கள் அப்படியே இருக்குது. ஆனால் நான் தம்பியும் வேலை பார்க்குறாங்க.
உதவி பண்ணிட்டு வந்துட்டு அவர் வாக்கிங் பண்ணிட்டு இருக்காரு. இவர் மோர் கிடையாது, என் பையன் நடக்கிறாரு. ஹாஸ்டல் ஹாஸ்டல் மூத்தார் பையன் வராங்க எஜுகேஷனுக்கு. ஹாஸ்டல் ஹாஸ்டல் நோ ஹவுஸ். 2 hours travel. இவர் வீட்டில் இருந்து போகலான்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து 2 hours ஆகும். டிராஃபிக் வேறு, சென்னை டிராஃபிக்கு. பையன் எப்படி போயிட்டு வருவான்? அதான் ஹாஸ்டலில் சேர்த்துட்டாங்க. நாங்கள் காலேஜ் படிக்கிற பையன் காரில் போட்டா. என்னம்மா? சரிடாம்மா. காலேஜில் எல்லாம் சும்மா விட்டுருவாங்க பாருங்க. சரிடாம்மா. கச்சோ வண்டு பறக்குது, அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட வண்டு வந்துருச்சுங்க. அது பாருங்க பறக்குது, காதுக்குள்ளே பூந்துரும். வண்டு இருக்கே பா. மண்ணு பாருங்க, அவ்வளோ மண்ணு. அவ்வளோதான், இருந்த தண்ணி எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டாங்க. இப்போது வந்துட்டு லிக்விட்லாம் ஊற்றி இன்னும் ஒன்றும் கூடி நல்லா க்ளீன் பண்ணலான்னுட்டு நல்ல தண்ணியை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக டேங்க்கு க்ளீன் பண்ணுறதுக்கு எங்கள் மூத்தார் தான் வந்தார். உதவிக்கு எங்கள் வீட்டுக்காரர் வந்தார். அவரோட உதவிக்கு நான் வந்தேன். டேங்க்குள்ளே இறங்கிட்டாங்க. அவ்வளோதான், உட்காந்துட்டாப்பில் மனுஷன். மூத்தாரு தம்பி போயிட்டாருல்ல, அண்ணன் ஏறி பார்க்குறாரு. தம்பி எங்கே காணோம், பயமாக இருக்குன்னு சொல்லி இறங்கிட்டார். அவர் கிளாத் எடுத்துகிட்டு வர போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிருக்காரு. எங்கள் மூத்தார் வர சத்தம் கேட்குது. ஏதோ ஒரு வேஸ்ட் கிளாத் எடுத்துகிட்டு வர்றாரு. அவரோட பனியன் எடுத்துகிட்டு வர்றாரு. அச்சன் காணுமா? அச்சன் போய் காக்கா கொண்டு போய் குக்கிங் பண்ணுறாரா அவரு? நல்லா காமெடி பண்ணிகிட்டு இருக்காரு. என் புருஷன் ஆளை காணும். ஐயோ உள்ளே போயிட்டாப்புல. இங்கே வெயில் காலம் வந்துச்சுனாவே எல்லார் வீட்லேயுமே கொஞ்சம் தண்ணி வைப்பாங்க. காக்கா, புறா இந்த மாதிரி வந்துட்டு எல்லா தண்ணி வந்து குடிக்கிறதுக்காக. பாருங்கள், புறா வந்து தண்ணி குடிக்கிது. ஒரு 10 மணி ஆச்சுன்னா சாப்பாடு வைப்பாங்க காக்காவுக்கு. நம்ம ஆன்ட்டி வீடு தான் அது. தண்ணி நாங்கள் முன்னாடியே பிடிச்சி வச்சுருந்தோம் பக்கெட்டில், க்ளீனிங் தேவைப்படும்னு சொல்லிட்டு. ஏன்னா வால்வெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்காருல்ல. நம்ம வீட்டு வேலையை நம்ம தானே செய்யணும், ஆள் வச்சு கூட செய்யலாம். ஆனால் இந்த வேலையெல்லாம் நம்மளால் முடியுன்றதுனால நாங்களே செஞ்சுக்கிறது. கேஷுக்காகலாம் கிடையாது, எப்போவுமே நாங்களே பண்ணுறதுனால அதை பண்ணிட்டோம். இங்கே மட்டும் இல்லை, கேரளாவில் கூட என் ஹஸ்பண்ட் அங்கேயும் போயிட்டு இந்த வேலை பார்ப்பாங்க. எங்கள் மாமியார் வீட்டில் டேங்க்கு வந்து பாசி பிடிச்சிருக்கும். ஏன்னா கேரளாவில் பார்த்திங்கன்னா 6 மாதம் மழை இல்லையா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏறுறதுக்கே. அப்போ கூட அவர் தான் பண்ணுவார். அங்கேயும்
டேங்க்குள்ளே இறங்கிட்டாங்க. அவ்வளோதான் உட்காந்துட்டாப்புல முடிஞ்சு மூத்தாரு. தம்பி போயிட்டாருல்ல, அண்ணன் ஏறி பார்க்குறாரு, தம்பி எங்கே காணோம். கிளாத் எடுத்துகிட்டு வர போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிருக்காரு. அவ்வளோதான், வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. நீ மோட்ரு போட வேண்டியது தான். மோட்ரு போட்டால் முடிஞ்சிருச்சு. 2 hours ஆயிடுச்சு. 2 hours 1.5 hours ஆச்சு கிளீனிங்க்கு.